Hello learners, இந்த வீடியோவில் நாம் allegory அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். An allegory is a narrative whether in prose or verse. Allegory அப்படிங்கிறது ஒரு narrative. இது வந்து ப்ரோஸ்லையும் வரலாம் அல்லது போயமாக கூட இருக்கலாம். இதனுடைய கேரக்டர்ஸ் ஆக்ஷன்ஸ் இது எல்லாமே ஒரு ரெஃபரன்ஸை குறிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த allegory அப்படிங்கிறது 2 டைப்ஸாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் allegory, இன்னொன்று வந்து allegory ஆஃப் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹிஸ்டாரிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் allegoryயில் பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ பாலிட்டிக்ஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜான் ட்ரைடனுடைய ஆப்சலம் அண்ட் அரிஸ்டோஃபெல் 1681 பப்ளிஷ் ஆச்சு. இந்த ஒர்க் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் allegoryன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கில் வரக்கூடிய கேரக்டர் கிங் டேவிட் அப்படிங்கிறது உண்மையிலேயே சார்ல்ஸ் டூவை ரெப்ரசன்ட் பண்ணுது. அது மாதிரி அப்சலம் அப்படிங்கிற கேரக்டர் கிங் டேவிடோடைய நேச்சுரல் சன் த டியூக் ஆஃப் மான்மோத் அவரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அது மாதிரி பிப்ளிக்கல் ஸ்டோரி ஆஃப் அப்சலாமோடைய ரிபெலியன் அகெயின்ஸ்ட் ஹிஸ் ஃபாதர் இது வந்து பார்த்தீங்கன்னா எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா மான்மோத்தோடைய ரிபெலியன் அகெயின்ஸ்ட் கிங் சார்ல்ஸ். அது மாதிரி allegory ஆஃப் ஐடியாஸ் அப்படிங்கிறது செகண்ட் டைப்னு நம்ம பார்த்தோம். இதில் வரக்கூடிய லிட்ரல் கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு கான்செப்டை வந்து அலிகரைஸ் பண்ணுது. அது மாதிரி இந்த பிளாட் ஆஃப் த ஸ்டோரி அது வந்து எதை அலிகரைஸ் பண்ணுது அப்படின்னா ஒரு அப்ஸ்ட்ராக்ட் டாக்ட்ரைன். இது வந்து இந்த 2 டைப் ஆஃப் allegoryயுமே பார்த்தீங்கன்னா அப்சலம் அண்ட் அரிஸ்டோஃபெல்லையும் இருக்குது. அது மாதிரி ஜான் பனியனுடைய தி பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸில் கூட நம்ம பார்க்கலாம். இந்த பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ் வந்து 1678 பப்ளிஷ் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சேட்டன் தன்னோட டாட்டர் சின் ஆஸ் வெல் அஸ் டெத்தோடலாம் இது கன்வர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லையா. இதெல்லாமே உங்களுக்கு allegoryயோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த செகண்ட் டைப் allegory ஆஃப் ஐடியாஸில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் டிவைஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் திங்ஸ் உடைய பர்சோனிஃபிகேஷன் அதான் நம்ம பார்க்குறோம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே வேர்ச்சூஸ், அதாவது குட் குவாலிட்டிஸ், வைசஸ், பேட் குவாலிட்டிஸ், அப்புறம் நம்மளோட ஸ்டேட்ஸ் ஆஃப் மைண்டு, நம்மளோட மைண்டோட ஸ்டேட் எப்படி இருக்குது இதெல்லாம் நேரில் பார்க்க முடியாது இல்லையா. இதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் விஷயங்கள். நம்மளுடைய லைஃபோடைய மோட், அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேரக்டர் இதெல்லாம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இதை நம்ம allegory ஆஃப் ஐடியாஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ரெஃபரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பனியனோட பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்டியன் டாக்ட்ரைன் ஆஃப் சால்வேஷன், அதாவது இந்த மோட்சம் அடைகிறத பற்றி பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸில் நம்ம பார்க்க முடியுது. இதில் பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டரு கிறிஸ்டியன் அப்படிங்கிற கேரக்டர். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சிட்டி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனுக்கு போவார். போகிற வழியில் இந்த கிறிஸ்டியன்கிற கேரக்டர் பார்த்தீங்கன்னா இவாஞ்சலிஸ்ட் வார்ன் பண்ண மாதிரி சிட்டி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன்லேருந்து செலஸ்டியல் சிட்டியை நோக்கி ட்ராவல் பண்ணுறாரு. ஆன் ரூட்டில், அதாவது வழியில் நிறைய கேரக்டர்ஸை சந்திக்கிறாரு. அந்த கேரக்டர்ஸோட நேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெய்த்ஃபுல், ஹோப்ஃபுல், ஜெயிண்ட், டிஸ்பேர், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு பர்சனோட குவாலிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா. அதனால தான் இந்த நம்ம அலிகோரிக்கல் கேரக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். அது மாதிரி அவர் விசிட் பண்ணுற பிளேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஆஃப் டெஸ்பாண்ட், த வேலி ஆஃப் த ஷேடோ ஆஃப் டெத், வேனிட்டி ஃபேர், இந்த மாதிரி பிளேசஸ்லாம் கூட அவர் விசிட் பண்ணுறாரு. மில்டனுடைய எல் அலிக்ரோ அண்ட் இல் பென்சரோசோ இது 1645 பப்ளிஷ் ஆகிருக்கு. இதனுடைய ஓப்பனிங் லைன்ஸில் கூட நம்ம இந்த அலிகோரிக்கல் கேரக்டரிஸ்டிக்கை பார்க்க முடியுது. அது மாதிரி மிட் 18th செஞ்சுரியில் பப்ளிஷ் ஆன தாமஸ் கிரேவோடைய எலிஜி ரிட்டன் இன் அ கண்ட்ரி சர்ச்யார்ட் 1751 பப்ளிஷ் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 lines. Can honest voice provoke the silent dust or flattery soothe the dull cold ear of death? இந்த 2 லைன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஆனர், ஃப்ளாட்ரி, இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் ஐடியாஸ் எல்லாம் வந்திருக்கிறதுனால இது நம்ம அலிகரிக்கல் இமேஜரி அப்படின்னு கூட சொல்லலாம்.
எட்மண்ட் ஸ்பென்சரோட த ஃபேரி குவீனில் கூட பார்த்தீங்கன்னாக்கா ரிலீஜியஸ், ஹிஸ்டாரிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் அலிகரியை நம்ம பார்க்க முடியுது. அது மாதிரி ஜானத்தன் ஸ்விஃப்டோடைய கல்லிவர்ஸ் ட்ராவல்ஸில் பார்த்தீங்கன்னா அவர் 4 டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு போவார். கல்லிவர் நமக்கு தெரியும். இதில் லப்புட்டா, லெகோடா இங்கெல்லாம் இவர் போகும்போது அலிகோரிக்கல் சாட்டையரை நம்ம பார்க்க முடியுது. அது மாதிரி வில்லியம் காலின்ஸோடைய ஓட் ஆன் த பொலிட்டிக்கல் கேரக்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிரிக் போயம் 1747 பப்ளிஷ் ஆயிருக்கு. இதில் கூட அலிகரி நம்ம பார்க்க முடியுது. எதெல்லாம் அலிகரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சர், சோர்சஸ் அண்ட் பவர் ஆஃப் த போய்ட்ஸ், கிரியேட்டிவ் இமேஜினேஷன். அது மாதிரி ஜான் கீட்ஸோடைய யூஸ் ஆஃப் அலிகரி வந்து நம்ம அவருடைய ஃபேமஸ் ஓட் 1820 வந்தது, டு ஆட்டம் அப்படிங்கிற ஓடில் நம்ம பார்க்க முடியுது. இதில் இவர் செகண்ட் ஸ்டான்ஸால் ஆட்டமை ஒரு ஃபீமேல் ஃபிகராக பர்சானிஃபை பண்ணுறாரு. இந்த அலிகரி டேண்டேயோட டிவைன் காமெடியில் பார்க்க முடியுது, சாசரோட ஹவுஸ் ஆஃப் ஃபேமில், அதுக்கப்புறம் ரோமன் டீலா ரோஸ் ஃப்ரெஞ்ச் ஒர்க் அதில் பார்க்க முடியுது, வில்லியம் லாங்லாண்டோடைய பியர்ஸ் ப்ளோமேன், ஷெல்லியோட ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட், தாமஸ் ஹார்டியோடைய த டைனஸ்ட். இந்த அலிகரி அப்படிங்கிறது இப்போ ப்ரெசன்ட் செஞ்சுரி வரைக்கும் நம்ம பார்க்க முடியுது. இப்போ ரைட்டர்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரான்ஸ் கஃப்காவுடைய ஸ்டோரிஸ், நாவல்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த அலிகரியை பார்க்க முடியுது. ஸோ இது வரைக்கும் நாம் அலிகரினா என்ன, அலிகரி எப்படி பிரிட்டிஷ் ஒர்க்ஸில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, இப்போ ப்ரெசன்ட் செஞ்சுரி வரைக்கும் எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அந்தந்த ஒர்க்ஸோடைய இயர்ஸோடைய ஒர்க்ஸ் பப்ளிஷ் ஆன இயர்ஸ் முதற்கொண்டு நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சீரீஸில் நாம் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் வரக்கூடிய இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ், ரைட்டர்ஸோட ஒர்க்ஸ் இதெல்லாம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டோடு நம்ம பார்க்கலாம். Until then, happy learning.